எத்தே ஏதாவது வேலை உண்டுன்னா சீக்கிரம் சொல்லிருங்க, பிறகு நான் வீட்டுல இருக்க மாட்டேன். ஏன் எங்க பிறகு மேய போற? அங்க நான் தண்ணி கோரி வச்சிருக்கேன். போய் உள்ளேந்து ஒரு அழுக்கு துணி எடுத்துட்டு வந்து இந்த வீடை ஃபுல்லா தொடச்சி போட்டுட்டு ஒட்டரை அடிச்சுட்டு எங்க வேணா மேயப்போ. ஆமா, நான் ஒற்றை அடிச்சு இந்த வீடெல்லாம் தொடச்சு போட வரேன், நீங்க எங்க மேய போவீங்க? என்ன சொன்ன? ஒன்னும் இல்லத்தே, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். மரியாதையே தொடச்சி போட்டுட்டு இருந்துக்கோ. இவைய சொன்னோன்னா நான் ஒரு நிமிஷத்துல தொடச்சு போட நான் என்ன ரோபோட்டா? ஒரு காபக்கிட்டு தண்ணி கோரி வச்சுட்டு பேசினா பேச்சு. இப்படியே தொடச்சி போட்டுட்டு இருந்தேன்னா அடுத்த வருஷம் தான் வீட்டை நீட்டாக்க முடியும். ஏன் நல்லா வாய் அடிக்க இல்ல உனக்கு வேணா நீ வந்து தொட. நீ இப்படியே தொடச்சிட்டு இருந்தேன்னா அடுத்த வருஷமும் தொடச்சி தீக்க மாட்ட. அழுக்கா இருக்க இடத்த மட்டும் தொடச்சி போட்டுட்டு போ. எரும கடா கிளவி எருமகடா நான் சொல்லுங்க, இன்னைக்கு ஒண்ணு படுத்துக்க, பாட மட்டும் பாத்துக்கா. விடுட்டி. இருங்கத்தே இப்ப தொடச்சிட்டு போயிருக்கேன். அவ்வளவுதான், பாத்தியெல்லாம் ஈஸி வேலை. இதுக்கு போயிட்டு இவ்வளவு நேரம் கிடந்து தொடச்சிட்டு கிடக்கேன். இன்னைக்கு என் மோய் வரட்டு, இவளை வீட்லயே ஏத்தக்கூடாது. இவ எங்கேயும் போய் தொலையிட்டு. எருமகடா. 4 முடி என்ன பேண்டும் சட்டையும் போட்ட போல இருக்கு, என்ன டிசைனா? அது டிசைன் இல்ல சின்ன பொண்ணு, ஃபேஷன். உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி, எனக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறது பரவாயில்ல. என்ன வேலை? நான் வீட்டுல ஒரே குப்பையா இருந்தா அதான் எரிக்கலான்னு வந்தேன். ஓ சரி, அப்ப குப்பையெல்லாம் போட்டு நீங்களும் போய் படுத்துவீங்களோ? சின்ன பொண்ணு காலையிலே வந்து அவசகுணமா பேசாத சின்ன பொண்ணு, நாலு வழங்குதுக்கா. 4 விளங்காது இருக்கட்டும், நான் அடிச்சேன்னா உங்க காலு விளங்காது. தீ நல்லா எரியுது இல்ல, 2 பேப்பர் எடுத்து போட்டு இன்னும் தீய கூட்டினா அடுத்து எரிக்கலாம்ல இருந்து. இரு சின்ன பொண்ணு பேப்பர் எடுத்துட்டு வரேன், எரிப்போம். இவ பேப்பரை கழிச்சு அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் சும்மா சுருட்டி போட வேண்டியது. இதெல்லாம் வீட்டுல இருந்து அசிங்கமா இல்ல சின்ன பொண்ணு இருக்கும். ஒரு ஆளு வந்தா நம்மள மதிக்குமா? அதான் எரிக்கலான்னு வந்தேன். சரி வசந்தி அக்கா, நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு டாக்டர் புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணியிருக்காராம், அங்க போய் நம்ம ஃப்ரீயா மாத்திரை வாங்கிட்டு வருவோமா? அது எப்படி சின்ன பொண்ணு கேட்டா தருவாவ? மண்டையில அறிவு இருக்கா? ஏன் வசந்தி அக்கா, நம்ம அங்க போயிட்டு அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லுவோம். எப்படியும் சொந்தக்காரங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல ஏத்த தானே செய்வாவ. அங்க போயிட்டு ஃப்ரீயா மாத்திரை வாங்கிட்டு வரலாம், நம்மள்ட்ட பைசா எல்லாம் கேட்க மாட்டாவ. அப்ப சரி சின்ன பொண்ணு, இரு இதை மட்டும் எரிச்சு தீயெல்லாம் அணைச்சிட்டு இப்ப வந்துடுறேன், சேர்ந்து போலாம். அப்படி அந்த இழுவைக்கும் போய் லைட்டா சத்தம் காட்டு. நம்ம 3 நேரம் போனாதான் ஃப்ரீயா மாத்திரை கிடைக்கும். இருங்கக்கா. சரி வண்டி எடுக்கட்டா, எல்லாரும் ரெடி தானே? ஓகே சின்ன பொண்ணு, ஸ்டார்ட். சின்ன பொண்ணு என்ன வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொன்ன போல இருக்கு, என்ன ஸ்டைலா? ஓ சின்ன பொண்ணு, உனக்கு விவரமே இல்ல. ஒரு இடத்துக்கு போகணும்னா இங்கிலீஷ்ல தான் பேசணும், அதுவும் அது டாக்டர். அது டாக்டர் இல்ல, ஹாஸ்பிட்டல். சின்ன பொண்ணு தெரியாம மாத்தி சொல்லிட்டேன். நம்ம அங்க போய் இப்படி எல்லாம் பேசினாதான் சின்ன பொண்ணு மாத்திரை தருவாங்க. இது ஒண்ணுடே, ஊரு விட்டு வந்தோடனே வயசு எல்லாம் மாறிடும், சிறையா இருக்கு இதெல்லாம் கூட்டிட்டு வர்றதுக்கு. சின்ன பொண்ணு இன்னும் ஒருக்கா பாப்பேன், திரும்ப நீங்க சின்ன பொண்ணு ஜாம்பு பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வைங்களா, வண்டியில இருந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லியாச்சு. எப்போ தள்ளி விட்டுருவா, நம்ம இனி அமைதியாயிரும். நீ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஆரம்பிக்கலாம். சின்ன பொண்ணு, ஏன்னா ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. இந்த வண்டியில நம்ம கொஞ்சம் நாளாவே போயிட்டே இருக்கோம், ஆனா நீ ஒரு நாள் கூட பெட்ரோல் போட்ட பாடு இல்ல. என்னன்னு எனக்கு தெரியலக்கா, இந்த வண்டி கொஞ்ச நாளா பெட்ரோலே இல்லாம ஓடிட்டு இருக்கு. நான் அன்னே பார்த்தேன், ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இல்ல, ஆனா ஓடுது. சின்ன பொண்ணு இருந்தாலும் இப்படி எல்லாம் உருட்ட கூடாதுன்னா, உன் மாப்பிள்ள ஃபுல் டேங்க் போட்டதை நானே பார்த்தேன். இல்லக்கா, அவைய போட்டா வேணா என்கிட்ட சொல்லாமையா இருப்பாவ. நீ உருட்டு நல்லா உருட்டு. இந்த டயரோட ஃபாஸ்டா நீ தான் உருட்டுக. சின்ன பொண்ணு, அங்க ஒரு பானிபூரி கடை இருக்கு பாரு, அங்க நிறுத்து, போய் பானிபூரி வாங்கி தின்னுவோம். ஆமாக்கா, காலையிலேயே ஒன்றும் சாப்பிடாம வந்தேனா, என் மாமியார் வேற வீடை தொடச்சி போட்டு அதை தொட இதை தொடன்னு சொல்லிச்சா, ஒரே டிப்ரெஷனா இருக்கு. ஆமா, நீ தொடச்சு போட்டியா? நீ அப்படிலாம் தொடச்சு போட மாட்டியே. ஏக்கா, அங்கதான்க்கா காமெடியே. எங்க மாமியார் அடுத்ததான் சொல்லிச்சு, நீ தொடச்சு போட்டா வருஷம் ஆகும், நீ அழுக்கா இருக்க இடத்த மட்டும் தொடச்சு போட்டு இருப்போன்னு. நான் எங்க மாமியாருக்கு மூஞ்சியை தொடச்சிட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். ப்ரோ, கடிக்க என்னது இருக்கு? கடிக்கிறதுக்கு அம்மா அண்ணா பக்கத்துல நிறைய நாய் இருக்கு. யோ மூட்டாள், உன்கிட்ட சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். பின்ன என்னம்மா, பானிபூரி கடையில வந்துட்டு சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்க? என்ன அவ கிடக்கா, நீங்க எங்க 3 பேருக்கும் 3 செட்டு பானிபூரி தாங்க. இதுக்குதான் நான் இந்த மாதிரி சீப்பு கடைக்கெல்லாம் வாரதே இல்லை. சீப்பு கடைக்கா வந்திருக்கோம், நம்ம அப்ப பானிபூரி கடைக்கு வரலையோ? வாங்க எந்திரிச்சு பானிபூரி கடைக்கு போவோம். முட்டாள் எல்லாம் இங்க முட்டாள். பெரிய எம்மா ராதா பேத்தி, இவ இங்கிலீஷ்ல தான் பேசுவா. வாயை மூடிட்டு இருந்த அமக்கு. வாயை மூடிட்டு எப்படி சின்ன பொண்ணு சாப்பிடுறது? அப்படியே வயிற்றுல குத்தி கிழிச்சு வயிற்றுல தூக்கி போட்டுருங்க, ஈஸியா இருக்கும். 4 முடி வயிறு வலி தலை வலி அதுக்கு இதுக்கு எல்லா சேர்த்து ஒரு 3 மாசத்துக்கு மாத்திரை வாங்கிடணும். வாங்க. சரி சின்ன பொண்ணு.
சப்ஸ்கிரைப். வாங்க மேம், உங்களுக்கு என்ன பண்ணுது? எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது வந்தா சாப்பிடறதுக்கு தான் மாத்திரை வாங்க வந்தோம். வயிறு வலி, தலைவலி, கால் வலி என்னெல்லாம் உண்டோ எல்லாத்துக்குள்ள மாத்திரையும் தாங்க. சுகரு, ப்ரெஷரு அப்படி ஏதாவது வந்தால் தான் மாதந்தோறும் மாத்திரை தர முடியும். தலைவலி, வயிறு வலி அப்படி ஏதாவது வந்தால் தான் எங்களை மாத்திரை தரவே முடியும். அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு இப்போ மாத்திரை வேணும். வாங்க மாங்கிட்டு காலையிலேயே வந்து தலைச்சரை கிளப்பிட்டு இருக்குது. இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எதுக்கு இருக்கு? நாங்க கேட்ட மாத்திரையில தரது தானே வச்சிருக்கீங்க. எம்மா, அதுக்கு உங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, வயிறு வலி அப்படி ஏதாவது இருக்கணும். உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, குத்துகள் போல தானே இருக்கீங்க. வந்தா சாப்பிடுவோம்ல, நாங்க என்ன சும்மாவா மாத்திரை எடுத்து சாப்பிட போறோம்? வரும்போது நீங்க இங்க வாங்க, நாங்க தரலாம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ மாத்திரை வேணும். இல்லைன்னு வைங்களா, டாக்டரை பார்த்து உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போவோம். டாக்டர் யாரை வேணா போய் பாருமா. மென்டல் ஆஸ்பத்திரி போக வேண்டியதெல்லாம் இங்க வந்து கிடந்து ஏன் கழுத்து அறுத்துட்டு கிடக்கு? என்னது மென்டலா? யாரை பத்தி மென்டல்னு சொன்ன? ஒன்னதான் சொன்னேன். சின்ன பொண்ணு நம்மள மென்டல்னு சொல்லிட்டா. நம்மளே இல்லை, ஒன்னதான். இதை இப்படி சும்மா விடக்கூடாது சின்ன பொண்ணு. நம்ம யாருன்னு காட்டணும் இவங்களுக்கு. நீ யாருன்னு சொல்லிட்டு இங்கேயே இரு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம இங்க இருந்தோன்னு வையேன், அவங்க மென்டல் ஆஸ்பத்திரி ஃபோன் பண்ணி சொல்லி அங்கேருந்து வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போயிருவாளாக்கும். எங்களையாவது மென்டல் ஆஸ்பத்திரிக்குள்ள வண்டி தான் கொண்டு வந்து கூட்டிட்டு போவோம். ஒன்ன நாய் பிடிக்க வண்டி தான் வந்து கூட்டிட்டு போவோம். லேச்சி இப்படி பேசிட்டே இருந்துட்டு ஏன் கடுப்பாயிருவேன். உன் கடுப்பை கொண்டு அடுப்புல வச்சிட்டு உமா வா நம்ம போயிருவோம். சரி சின்ன பொண்ணு. பயந்தாங்கோலிஸ். ஏன் சின்ன பொண்ணு உடனே வந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் கூட அங்க நின்று இருந்தா மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. உனக்கு இப்ப கண்டிப்பா மாத்திரை வாங்கணும்னு வையா, இங்க நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்கு. எங்கேயாவது போய் காசு கொடுத்தோன்னு வையா, கண்டிப்பா மாத்திரை கிடைக்கும். பைசா கொடுத்து மாத்திரை வாங்க சொல்லுதியா? ஆனா போனோன்னா உண்மையை சொல்லாம ஒரு ஆக்டிங்க போட்டிருக்கணும். தலை வலிக்குதே, வயிறு வலிக்குதுன்னு. அப்ப கண்டிப்பா நமக்கு மாத்திரை கிடைச்சிருக்கும். இப்போ இருக்க அறிவு அப்ப இல்லையே. போய் கேட்டோன்னு மாத்திரை கிடைக்கும்ல, நம்ம எல்லாம் போனோம். ஏவுமா, நான் கேட்கணும்னு இருந்தேன். ஏன் நீ வந்ததுலேருந்து பேசவே மாட்டிக்க? நான் பேசினாதான் எல்லாரும் விட்டுட்டு போயிருக்கீங்கல்ல, அதான் நான் பேசவே இல்லை. பின்ன நீ ஒரு செகண்ட் பேச உள்ள வார்த்தை ஒரு நிமிஷம் இருந்து பேசுவ. யார் இருந்து கேட்கறதுக்கு? அதான் நாங்கள் எல்லாம் போயிடுவோம். அதனால தான் நானும் சும்மாவே நிற்கேன். அப்படியே நில்லு, அதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. எப்பா நடந்து காலெல்லாம் வலி. ஏன் சின்ன பொண்ணு வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்த? அங்கதான் பார்க்கிங் இருக்கு. வேற எங்கேயாவது கொண்டு வண்டியெல்லாம் வச்சேன்னா தீட்டு போயிருவாவ. இன்னி அந்த வண்டி வேற சூடா இருக்கும். அழகா பஸ்லயே வந்திருக்கலாம், ஃப்ரீ பஸ் வேற. ஆமா, ஃப்ரீ பஸ்ல வந்தோம்னா கூட்டமா இருக்கும். நின்று ஜாம் ஆகி தான் வீட்டுக்கு போனோம். நம்ம என்ன வீட்டுதே மலைய மறிக்க வேலையா நமக்கு இருக்கு? எந்த பஸ்ல கூட்டம் இல்லாம வருதோ அந்த பஸ்ல ஏறி போகணும். சரி சின்ன பொண்ணு, பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு போய் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போமா. என்னதோ ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்த போல வரும்போது பானிபூரி சாப்பிட்டாச்சு, போகும்போது கரும்பு ஜூஸ் குடிக்கணுமா. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லா தண்ட செலவு நம்ம சுத்தி நடந்தது. சின்ன பொண்ணு, எனக்கு லேசா தலை வலிச்ச போலியே இருக்கு சின்ன பொண்ணு. போய் தலைவலின்னு சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு போமா. எனக்கும் லேசா வயிறு வலிச்ச போலே இருக்கு. போய் மாத்திரை வாங்கிட்டு போயிருவோமாமா. எனக்கும் லேசா கை ஒரு மாதிரி இருக்கு. செவிட்டுல 2 வைக்கட்டா? போங்க, போனோன்னு தொடப்பக்கட்டை எடுத்து 4-5 தருவாள்வ.